ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஈச்சனரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திர அடிப்படையில் அலங்காரம் செய்யப்படுகிறது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 2/3/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 18வது நாள். இன்றைய விசேஷம் மாசி மகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 9:30 10:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி சதுர்தசி மாலை 6:22 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை 8:16 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திராடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பால் உணர்வு தோஷம் நீங்க. இளம் வயதினர் முதல் வயதானவர்கள் வரை, ஆண் பெண் இருபாலரிடம் ஒரு சிலருக்கு மட்டும் பால் உணர்வு காம எண்ணம் ஒரு தோஷமாக உருவெடுத்து அதிகமாகி விடுகிறது. இதனால் பெற்றோருக்கு தங்களது பிள்ளைகளின் செயல்பாடு பெருங்கவலையாக மாறிவிடும். மனமான பின்பும் சில ஆண்கள் ஒழுக்கக்கேடு கொண்டு வாழ்வதால் பெரும்பாலான குடும்பங்களில் குழப்பம் நிறைந்து விடுகிறது. இம்மாதிரியான பால் உணர்வு தோஷம் விலக இந்த எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். முதலாவது பரிகாரம், பாலுணர்வு தோஷத்துக்கு ஆட்பட்டவர் ஆணாக இருந்தார், அவரை பௌர்ணமி தினத்தன்று உங்கள் பகுதியில் உள்ள அம்மன் கோயிலுக்கு எந்த கிழமையாய் இருந்தாலும் மாலை 5 மணி முதல் 6:30 மணிக்குள் அழைத்து செல்லுங்கள். அவரை அம்மனுக்கு எதிரிலே உட்கார வைத்து அழைத்து சென்ற பெற்றோர், அம்மனே, என் மகனின் மனதில் புகுந்துள்ள தவறான காம எண்ணத்தை நீக்கி நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று 108 முறை மனதிற்குள் தியானியுங்கள். இவ்வாறு வழிபட்ட 30 நாட்களுக்குள் பிறகு அவர் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வார், பிரச்சனை வரார். இந்த மாதிரியான நிலைமை சில குடும்பங்கள் கணவரிடம் இருக்கும். அப்படிப்பட்ட கணவரை அடைந்த பெண்கள் தாங்கள் மட்டும் பௌர்ணமி அன்று அம்மன் சிலை எதிரில் அமர்ந்து, என் கணவரின் ஒழுக்கக்கேட்டை மாற்றி நல்ல வாழ்க்கையை கொடு என்று 108 முறை தியானித்து வர 30 நாட்களுக்குள் அவர் ஒழுக்க சீலராய் மாறிவிடுவார். இரண்டாவது பரிகாரம், பாலுணர்வு தோஷத்துக்கு ஆட்பட்டவர் பெண்ணாக இருந்தால் அவரை பௌர்ணமி தினத்தன்று சிவன் கோயிலுக்கு முன்பு அமர செய்ய வேண்டும். சிவனுக்கு பிடித்தமான வில்வ மாலையை
சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பெண்ணை அழைத்து சென்ற பெற்றோர் தங்களது வேண்டுதலை 108 முறை மனதிற்குள் சொல்லி தியானிக்க வேண்டும். பாலுணர்வு தோஷத்துக்கு ஆட்பட்டவர் அடுத்த பௌர்ணமிக்குள் தன் சுய உணர்வுக்கு வருவார். நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வார். நாளைய தினம் அடகு போன பொருட்களை மீட்க அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் நேற்றைய தினம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்துரு, நாம் படுகின்ற அவமானம், அவஸ்தை, கடன், நோய், வழக்கு போன்ற பிரச்சனைகளை படம் பிடித்து காட்டுகின்ற இடம் லக்னத்தில் இருந்து எண்ணி வர 6வது இடம். அதனுடைய ஆராய்ச்சி பகுதியில் தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். 6ஆம் அதிபர் பலம் பெற்றிருந்தால் எதிரிகள் அதிகம் பேர் இருப்பார்கள். 6ஆம் அதிபர் பலமின்றி இருக்க எதிரிகள் குறைவாக இருப்பார்கள். 2ஆம் அதிபர் 6லே நின்றால் ஜாதகரது பணம் எதிரியிடம் போய் சேரும். 6ஆம் அதிபர் 2லே நிற்க எதிரிகள் பணம் ஜாதகத்திற்கு வரும். 4ஆம் அதிபர் 6லே நிற்க பெற்ற தாயே எதிரியாக மாறுவார். 7ஆம் அதிபர் 6லே நிற்க மனைவியே எதிரியாக மாறுவார். 9ஆம் அதிபர் 6லே நிற்க தந்தையே எதிரியாக மாறுவார். 10ஆம் அதிபர் 6லே நிற்க அல்லது 6ஆம் அதிபர் 10லே நிற்க தொழில் எதிரிகள் கையில் போய் சேரும். லக்னாதிபதியும் 6ஆம் அதிபரும் பரிவர்த்தனை செய்ய வாழ்நாள் முழுவதும் கடனாளியாகவே ஜாதகர் இருப்பார். 2ஆம் அதிபரும் 11ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரை விட பலம் பெற்று இருக்க வேண்டும். இப்படி அமைந்த ஜாதகர் கடனாளியாக இல்லாமல் இருப்பார். 2ஆம் அதிபர் 6லே நிற்க ஜாதகர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தால் கூட அத்தனை பணமும் விரயமாகி கடனாளியாக மாறிவிடுவார். மேலும் குடும்பத்தில் காசு செலவு செய்து கடனில் சிக்கிக் கொள்வார். 4ஆம் அதிபர் 6லே நின்றால் வீட்டை கட்டி கடன் ஏற்படும். வாகனங்கள் வாங்கி கடன் ஏற்படும். தாயாரின் உடல் நலத்திற்காக செலவு செய்து அதனால் கடன் ஏற்படும். 6ஆம் அதிபர் 4லே நிற்க வீடு, தாய் போன்றவர்களால் கடன் கண்டிப்பாக ஏற்படும். 5ஆம் அதிபர் 6லே நின்றால் பூர்வீக சொத்தால் அல்லது பெற்ற பிள்ளையால் கடன் நேரிடும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5ஆம் பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆட்டம் காட்ட போகும் குரு. 20 நாட்களில் இந்த ராசிகள் பட்ட கஷ்டம் தீரும். இந்த 2026லே குரு பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி ஆதாயத்தை கொடுக்கும். அதிலும் குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் நன்மை தரும் என்று கூறப்படுகிறது. குரு பெயர்ச்சி, குரு மிதுன ராசியிலே வக்கர பெயர்ச்சி அடைவார். இந்த பெயர்ச்சி மார்ச் 11ஆம் தேதி அன்று ஜோதிடத்தின்படி மிதுன ராசியின் பங்கு மிக முக்கியமாய் கருதப்படுகிறது. குரு தற்போது மிதுன ராசியில் பயிற்சி செய்து பயணம் செய்து வருகிறார். இந்த நேரத்தில் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேரடியாக இவர் பயணிப்பார். இந்த வக்கர பயிற்சியின் காரணமாக, வக்கர நிவர்த்தி பயிற்சியின் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரர் வாழ்க்கையிலே பல நன்மைகளை அடைய போகின்றார்கள். அது என்ன என்பதை பார்க்கலாம். முதலிலே சிம்மம். இந்த குரு வக்கர பயிற்சி முடிவு நீங்கள் நினைத்ததை அடைய செய்யும் பல நேர்மறையான நன்மைகளை பெறுவீர்கள். நிதி ஆதாயத்திலே முன்னேறி செல்வீர்கள். நிலையான முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுக்கு தகுதியான அங்கீகாரமும் கிடைக்கலாம். நிதி ரீதியாக உங்கள் சேமிப்பு முன்பை விட கணிசமாய் சிறப்பாய் உள்ளது. அடுத்தது கன்னி ராசிக்காரர் குரு 10வது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இதனால் நீங்கள் வேலை மாற்றம் பெறுவீர்கள். இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு தொழில் விஷயத்திலே பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். வருமானம் அதிகரிக்கும். நிதி சார்ந்த விஷயத்திலே நீங்கள் பெரிதும் முன்னேறி செல்வீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்மை பெறும். பணத்திற்கான வரவில் குறை இருக்காது. அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 9வது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைகின்றார். நீங்கள் கடின உழைப்பு உழைத்தால் அது பல வழியிலே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற்றதை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பாராட்டுவார்கள். தொழில் ரீதியாக குரு ராசியின் வக்கர நிவர்த்தி இயக்கம் வெளிநாட்டில் வேலை பெற உங்களுக்கு உதவும்.
நீங்கள் தொழில் விஷயமாக பயணம் செல்ல நேரிடும். அடுத்தது கும்பம். குரு பகவான் கும்பராசின் 5வது வீட்டில் நேரடியாக பயணிக்கப் போகிறார். வக்கர நிவர்த்தியை முடிக்கப் போகின்றார். தொழில் ரீதியாக நீங்கள் பல நாள் ஆசைப்பட்ட விஷயம் தற்போது நடக்கும். தொழில் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர் குரு வக்கர நிவர்த்தி 4வது வீட்டிலே நடைபெறுகின்ற காரணத்தால் 7.5 சனி பாதிப்பு உங்களுக்கு அவ்வளவாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயமும் நடக்கும் முடியும் வரை தன்னம்பிக்கை எப்போதும் விட்டுவிடாதீர்கள். நிதி ரீதியாக உங்களுடைய செலவுகள் மிக அதிகமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டமிட்டிருந்தால் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று நீங்கள் வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேண்டி, இதே பகுதியில்தான் மாத பலனும் வெளியிடப்படுகிறது, தினப்பலனும் வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 12 ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் விளக்கமாகும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது. தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்றுவரவு ஓரளவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது. தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்றுவரவு ஓரளவு கணிசமாய் உயரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். போராடி இறுதியில் உழைப்பால் உயர்கின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகள் வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாய் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனை வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாய் இருக்கும். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சில விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். பண புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார். தொட்டது துலங்கும் நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சில விஐபிகள் அறிமுகமாக அரசால் அனுகூலம் உண்டு, வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பண புழக்கம் அதிகரிக்கும், பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள், வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள், தொட்டது துளங்கும் நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, செலவுகள் அதிகரித்தே காணப்படும், எனினும் சமாளித்து விடுவது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும், ஆனாலும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினரால் திடீர் செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, செலவுகள் அதிகரித்தே காணப்படும், எனினும் சமாளித்து விடுவீர்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும், ஆனாலும் புதிய முயற்சி ஈடுபடுவது தவிர்த்து விடுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் திடீர் செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவரின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் நேரத்தை செலவழிப்பார். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். புது முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள். தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டும். இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் வெளியே வந்து உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வதற்கான வழியை காட்டுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்களை தீட்டுவது. உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவர். வியாபார ரீதியான சில முக்கியஸ்தர்களை சந்திப்பில் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நினைவாகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய திட்டங்களை தீட்டுவது. உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நினைவாகின்ற நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பு. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல் கண்டிப்பாக கூடாது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தின் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள்.
மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும். தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு முயற்சி ஆதரவாக இருப்பார். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும். தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.